ஐயப்பன் கால்ல இருக்க இந்த பெல்ட் மட்டும் அருந்துச்சுன்னா இந்த உலகமே அழிஞ்சிடும். இது ஒரு சுத்தமான உருட்டு. இதே மாதிரிதான் அந்த ஐயப்பன் கால்ல இருக்க பெல்ட், அதாவது அந்த பட்டைய சுத்தி பல ரூமர்ஸ், பல கருத்துக்கள், பல புராண கதைகள்னு சொல்லிட்டு நிறைய சுத்திட்டு இருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்சதான சொல்றேன், மீதி உண்மையை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த பெல்ட்டுக்கு பேரு யோக பட்டம். இந்த யோக பட்டம் வந்து ஐயப்பனுக்கு 2 காலையும் அதுக்கப்புறம் இடுப்பை சுத்தி கட்டப்பட்டிருக்கும். யோக நிலையில இருக்க எல்லா கடவுளுக்குமே இந்த மாதிரி யோக பட்டம் கட்டப்பட்டிருக்கும். குறிப்பா நரசிம்மருக்கும் இதே மாதிரி தான் யோக பட்டம் கட்டப்பட்டிருக்கும். அது இல்லாம இன்னும் சில கடவுளுக்கும் இந்த யோக பட்டம் கட்டப்பட்டிருக்கும். யோக பட்டாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் இருக்கு, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆசனத்தை நம்ம உட்காந்தி மாதிரி தான் பண்ண முடியும். உட்காந்தி பண்ணும்போது அந்த ஆசனத்தை ரொம்ப நேரம் பண்ணவே முடியாது. ஸோ அதை கொஞ்சம் சுலபமாக்குறதுக்காக கட்டப்பட்டது தான் இந்த பெல்ட். அதனால தான் மிகப்பெரிய யோகீஸ்வரரான ஐயப்பனுக்கும் அந்த யோக பட்டம் கட்டப்பட்டிருக்கு. அது இல்லாம ஆரியங்காவுல ஐயப்பனுக்கு ஒரு சைடு மட்டுமே தொடையில அந்த பட்டை கட்டப்பட்டிருக்கும். இது வந்து வீரப்பட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அது இல்லாம இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, ஐயப்பனோட அப்பா பந்தல ராஜா தான் ஐயப்பனுக்கு இந்த கட்டை கட்டி விட்டாரு, அதாவது இந்த பட்டத்தை கட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதே மாதிரி தான் அந்த ஐயப்பனோட பெல்ட்டை சுத்தி பல கருத்துக்கள் பரவிட்டு இருக்கு.